கரூர் சமூகம் 10 நாள்ல மத்திய அரசு கிட்ட வாங்க அந்த கிட்ட வாங்க செல்லமா உங்களுக்கு ஒரு இது கவனிங்க. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் நம்மள இதே சந்திரபாபு நாயுடு சுட்டாரு. காரணம் என்ன? நாங்க வறுமையின் காரணமா அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம். நாங்க வெட்டும் போது சான்றுகளோட பிடிக்கல. அதுக்கு எந்த இதனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளோ அல்ல. நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான். மனச்சான்றோடு எல்லாரும் பாருங்க. எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம். நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம். ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலட்டிட்டு விறகு கட்டையில ஒரு எண்ணெய், எங்க காலிலையும் ஒரு எண்ணெய் போட்டேன். மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒருத்தங்க கணக்கு. அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடு கொடுத்த காசு எவ்வளவு? பசிக்காதானே பிழைக்க போனேன். சரி, அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தான். வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அவன் மேல ஏன்டா நீ வழக்கு போடல? அவனை ஏன்டா கைது செய்ய? 20 பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன்னு பட்டம் கட்டி கள்ளச்சாராயம் கொழுப்படுத்து போய் நீ குடிச்சு செத்தது. அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க வந்து செத்தது. இது என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்டம் கொண்டாடும் போது கூட்டம் வந்து செத்தீங்க? நீ அதெல்லாம் தேவையற்று செத்தது. அதுக்கு எல்லா இது வருது. நான் காசு தர, நீங்க காசு தர. தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது. நச்சால அதை எதிர்த்து நாங்க போராடுறோம். என் நீர் கட்டி போச்சு. இந்த வாரம் மஞ்சளா வருது. சமைச்சா மஞ்சள்ல புளிச்சோறு மாதிரி வருது, எலுமிச்சன் சோறு மாதிரி வருது. சாப்பிட முடியாது. புற்று வருது, இருமல் வருது, தோல் நோய் வருது, நுரையீரல் தொற்று வருதுன்ட்டு போராடின மக்கள் போராட்டம். அதையே சுட்டு கொண்டு அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா? அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா? ஒன்று